நான் அவ்வளோதான். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன். ஹாய், ஃபோன் பேசுங்க. ஃபோன் பேச முடியும். எப்படி இருக்கீங்க? இல்லை ரொம்பலாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? அழகாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் அழகா இருக்காங்க, அதனால இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் ஆகிட்டா? எல்லாரும் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை கண்டிப்பாக லவ் பண்ணலாம். எப்போ ஆச்சு மேரேஜ்? ஏன் அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? இல்லை சும்மா நார்மலாக ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் தான். வேண்டாங்க. வேண்டாம். இல்லை ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம 6 மாசமா ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயோ 6 மாசமா ஃபாலோ பண்றது எனக்கு தெரியலையே. உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆகிட்டா? 6 மாசம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. வண்டியில் பெட்ரோல் தான், சைக்கிள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும்ல. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். 3 வருஷம் முன்னாடியா? டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. 3 வருஷம் முன்னாடியா? 3 வருஷம் முன்னாடி சொல்லிருக்கணுமா? இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 6 மாசமா ஃபாலோ பண்றீங்க. ஜஸ்ட் ஒரு 1 மந்த்லயே சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல. நீங்க அலைய வேண்டிய தேவையில்லை. பண்ண முடியும். சும்மா லவ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டாவே இருப்போம். இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி லவ் பண்றதுன்னு சொல்றீங்க? ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க? அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அது தெரியலையே எனக்கு. அதெல்லாம் நீ வாட்ஸ்அப்லாம் ஃபேஸ்புக்லாம் பார்க்கலையா? அது அது நம்ம கல்ச்சருக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. சரி இந்த ஐப்ரோ விட்டுருக்கீங்களா, அதுதான் நிறைய கவர் பண்ணுங்க. ஐயோ அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல். அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன். அது அடுத்தவங்களுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ நீங்க வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணீங்க. இல்லையே, உங்களை மறக்க முடியலையே. 6 மாசமா ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்றது என்ன சர்ஜரி எங்க பண்ணிருக்கீங்க? ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. குழந்தை வேற இருக்கா? ஆமா. இருந்தாலும் உங்களை மறக்க முடியலையே. இப்படிலாம் ஒரு பொண்ணு கிட்ட வந்து எப்படி பேசணும்னு தெரியாதா? அது பேசணும்னு நான் என்ன சொல்றேன்னா, நான் சிரிச்சு பேசுறேன்றதுக்காகலாம் நீங்க ஒன்னும் அது பண்ண வேண்டாம். நான் சரி ஓகே உங்களை ஹர்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக நான் பேசுறேன். சரியா? நான் டீசெண்டா சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். அப்புறம் நீங்க எப்படி சும்மா நான் உன்னை லவ் பண்றேன்னா இது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அழகா இருக்கீங்க. அழகா இருந்தா சரி, நீங்க அழகா இருக்கீங்க சொல்லிட்டு போலாம். சரி ஓகே தேங்க்ஸ்ங்க நானும் சொல்லிட்டு போலாம். நீங்க வந்து உங்களை மறக்கவே முடியலன்னா நான் ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. 6 மாசமா நான் உங்களுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆகுதுங்கிறீங்க, நான் உங்களுக்கு 6 மாசமா ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி நான் சொல்லிட்டேன்னா சரி ஓகே அப்படியாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க எப்படி நீங்க வந்து திரும்ப நீங்க நல்லா இருக்கீங்க சரி நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது ஓகே தாங்க, யார் வேணாலும் ரசிக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நீங்க வந்து நான் உங்களை தான் லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அது எப்படி எனக்கு புரியல. அது லவ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா திரும்பவும் அதான் சொல்றேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? இல்ல அழகா மயங்க இருக்கு, புரிய மாட்டேங்குது. ஏங்க என்ன அழகுல வாங்கி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஐப்ரோலாம் விட்டுருக்கீங்களா? அது என்னோடதுங்க. நீங்க ஏன் அது வந்து அதுதான் அழகா இருக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வாட்டி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சிரிச்சிட்டு போகும்போது சிரிப்புல தான் மயங்க. என் ஹஸ்பண்ட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுவீங்களா? அது எனக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி பேசுறீங்க? ஒரு பப்ளிக்ல வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது சொல்ல முடியாது. யாரையாவது கூப்பிடணுமா? யாரையும் கூப்பிட வேணாம். சொல்லுங்க. கூப்பிட்டா என்ன சொல்ல போறாங்க? என்ன சும்மா வந்து வெட்டி பண்ணா பேசுவாங்க. நீங்களே வெட்டியா தான் பேசிட்டு இருக்கீங்க. வெட்டியா பேசல, தேவையிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்லையே இது தேவையில்லாத வார்த்தையே பேசிட்டு இருக்கீங்க. இல்லையே நான் வெட்டி வருவாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கு, என்ன தாண்டி ஒருத்தர். நான் உன்னை தனியா விட மாட்டேன். பேசலையே, தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு நான் தேவத்திட்ட பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆகல, நான் உங்களுக்கு அடிச்சு டென்ஷன் பண்ணலங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கேன். கோவப்பட்டா அழகா இருக்கடா, கோவப்பட்டா அழகா இருக்கடா. ரொம்ப ஏங்க டென்ஷன் பண்ணாதீங்க, விடுங்க. நான் ரொம்ப அழகா இருக்கடா. கோவப்பட்டாலும் செல்லம் அழகா தான் இருக்கு. ஹலோ கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு வரேன். வெளியில வந்துட்டு வந்ததும் ஏன் இப்படி? நானும் சாமி கும்பிட்டு தான் வரேன். எப்படியாவது தேவதையை கூட சேர்த்து வைங்க. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? நீங்க அழகா இருக்கீங்க. சரி ஓகே தேங்க்ஸ். இப்ப என்ன பண்ணணும்? எதுக்கு வந்து பாக்குறீங்க? உங்களை சின்சியரா லவ் பண்றாங்க. ஏங்க நான் உங்கள்ட்ட புரியுற மாதிரி தானங்க சொல்லிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தேவதை நேர்ல பார்த்தது இல்ல, இப்பதான் நேரடியா பாக்குறேன். சோ ஒருக்கா உள்ள போய் பாருங்க, சாமி சிலையே இருக்கு, உட்கார்ந்து பாத்துட்டு. அந்த சாமி சிலை உங்க அளவுக்கு அழகு கிடையாது. வேலை நிறைய இருக்கு உங்களுக்கு, சும்மா வேலை இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. நான் எனக்கு வேலை இருக்கு, எதுக்கு சும்மா நான் சின்சியரா லவ் பண்றேன் 6 மாசம்.
ஏங்க இப்படி பண்றீங்க? நான் போய் எனக்கு கடுப்பேத்தாதீங்க, விடுங்க. சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஏங்க கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? நான் சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கேன். சும்மா என்ன 6 மாசம் ஃபாலோ பண்ணுங்க. என் தேவதை லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். பேசிட்டு இருக்கீங்க? தேவதையால தான் பைத்தியம் போனேன். இல்ல தேவதை தாங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு தேவதைன்னா உங்களுக்கு என் கண்ணுல பார்த்தா தேவதை தெரியும். தேவதை தாங்க. அது தேவதையாவும் கல்யாணம் ஆயிட்டுன்றாங்க. நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு கல்யாணம் ஆனாலும் ஏஞ்சல் தான். பேருக்கு ஓகேனா தான் நீங்க பேசணும். அவங்க கல்யாணம் ஆயிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட போட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா லவ்வுக்கு வயசு வித்தியாசம் கிடையாதுங்க. அதாவது நான் இப்ப 60 வயசுல இல்ல இருக்கவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. நான் ஆல்ரெடி நான் கமிட்டட் இல்ல. உங்களை நான் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்க்கை அவங்களுக்கு என்ன ஆயிடும்? அது எனக்கு தெரியாது. நான் ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஆனா உங்களை தான் பைத்தியம் போனேன். நான் ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அவங்க தான் மேரேஜ் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பி சரி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நாங்க லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? லவ்வர்ஸ் இல்லன்னு அவங்க சொல்றாங்க. நான் இல்லன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பயப்படாத, அதெல்லாம் வெளியே என்ன ஆயிடலாம். பயப்படாத? அறிமுகம் தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் செல்லம் பயப்படுறா வேற ஒண்ணும் ஏங்க நான் தெரியலன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இல்ல. தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்ல தான் பேசுறீங்க, எனக்கும் புரியுது. சரி. அவங்க தான் கல்யாணம் ஆயிட்டுன்றாங்க. சரி. நீங்க யாருன்னு தெரியாதுன்றாங்க. அப்புறம் எப்படி நீங்க என் செல்லம் பயப்படுது வேற ஒண்ணும் இல்ல. தேவையில்லாத நீங்க வந்து கூட்ட crowd ஆனவன வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு பிடிக்காத வார்த்தைகள்லாம். செல்லம் பிடிக்காத வார்த்தையா? உங்களையே எனக்கு பிடிக்கல. நீங்க எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் உங்களை உயிர் கூட லவ் பண்றேன். ஐயோ அது நான் சொல்லணுங்க. நானும் சொல்லுங்க, love சொல்றேன். பண்றேன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்றேன்ல. கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நிறைய பேர் அழகா இருக்காங்க. இல்ல, எல்லாரும் நான் பேர் பார்த்த சொல்றீங்க. பொண்ணு நீங்க மட்டும் தான் அழகா ஐயோ, இருக்கீங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. marriage ஆயிடுச்சு. அழகா சும்மா இருக்குங்க. சரி, நாங்க லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கோம். நீங்க யார் அனுப்புறேன்? ஏங்க, நான் தான் கூப்பிட்டேன் அவங்க உங்களை. சொல்லலையே. யார் சொல்லல? அவங்க லவர் சொன்னா நாங்க பாத்துக்கிறோம். நாங்க லவ்வர்ல இருந்து ஸ்ட்ரிக்ட்டா அவங்க பழகிப்போம். சொன்னா நான் வெளில போயிடுறேன். கூப்பிட்டேன் உங்களை. அவங்க சொல்லவே இல்லையே. புரியல. அவங்க லவர்லாம் சொன்னேன். நான் அவங்க தான் கூப்பிட்டேன். நீங்க பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பப்ளிக்ல கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். அது என் செல்லம் பயப்படுது. நான் தாங்க எல்லாம் கூப்பிட்டேன். சொல்லிட்டு சொல்லி இருக்கீங்க. கடுப்பேத்திட்டு அவங்களுக்கு வேற ஒரு மேரேஜ் ஆயிட்டுன்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சா இது என்ன ஆகும்? நீங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க விவாதத்துக்கு போயிடுவாங்க. உங்க ஹஸ்பண்ட் யார் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க? உங்க ஹஸ்பண்ட் நீங்க ஏன் நான் பண்ணணும்? உங்க ஹஸ்பண்ட் நான் திறமை ஏன் சொல்லுங்க. டென்ஷன் ஆகிட்டு கடுப்பேத்தாதீங்க. டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க வாங்க. அழகா இருக்கீங்க. வாங்க. கையில எனக்கு பிடிச்ச வாங்கண்ணே. போடு, 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 போடு. கேளுங்கண்ணே. கிரௌட கூப்பிடாதீங்க. எதுக்கு கூப்பிடாதீங்கன்னா? என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. எதுக்கு தேவையில்லாத வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? இருங்க bro. சும்மா கடுப்பேத்திட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் ஒரு திருப்பி இதே பேசிட்டு இருக்கேன். பைத்தியம் அவங்க அழகுல பைத்தியம் பிடிச்சா இருக்கிறான். அவங்க அழகுல நான் பைத்தியம் போலீஸ் ஆயிட்டேன். கால் பண்ணவா? அழகுல பைத்தியம் ஆகலாம். அது அவங்க ஹஸ்பண்ட் இருந்தீங்கன்னா நீ உண்மையாவே பைத்தியம் ஆயிடுவ. ஆல்ரெடி நான் முழு பைத்தியமா அவங்க அழகுல ஆயிட்டேன். எங்க நான் போலீஸுக்கு கால் பண்ணவா? ஆனா இங்க நிக்கிறீங்களா? நான் கால் பண்ணவா? இல்ல போலீஸ் வந்து பஞ்சாயத்து வாங்க. நீங்க கிளம்புங்க bro. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அவங்களுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம லவ்வர்ஸ் நான் லவ் தான் பண்ணும்போது பேசுறேன். எனக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எதுக்கு கல்யாணம் அவங்க ஆயிட்டுன்றாங்க, அவங்களுக்கு கிளம்புங்க? பிடிக்கலன்றாங்க. நீங்க திருப்பி இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுங்களா? உங்களுக்கு அப்ப நெக்ஸ்ட் மந்த் நான் இதே ஏங்க, எடுத்துக்கிறேன். கடுப்பேத்தாதீங்க. ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இல்ல நிறைய பேர் உண்மையாவே நீங்க கூப்பிடணுமா? பைத்தியமா? ஆனா இந்த தேவையில்லை நான் பைத்தியம் போனேன். ம். என்ன பண்றது? அவங்களுக்கு தெரியுது அது எத்தனை? அது தெரியுது 3. தெரியுதா? அதான் தெரியுது. எப்படி சொல்றீங்க? கண்ணு தெரிஞ்சவங்க நான் லவ் பண்ணேன். இல்லையா அப்புறம் கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டு கண்ணு ஆயிடுச்சு, தெரியுதுன்னா அதுவே தாலி கேட்டாங்க. செயின் போட்டிருக்கேன். அப்ப ஏன் உங்க இருந்ததை பார்த்து ஸ்மைல் நான் பண்ணுவீங்க? ஏன் உங்களை பார்த்து சிரிக்கணும்? இது ஏன் என்ன smile இது? நம்ம பண்ணுவீங்க? இப்போ நீங்க கூட என்ன நீங்க சொல்லிட்டீங்க? ஸ்டார்டிங்ல வந்து smile பேசினப்ப பண்ணிட்டீங்க, சரி உங்களை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நான் நார்மலா பேசிட்டு இருந்தேன். சரிங்களா? திரும்ப நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருந்தனால தான் நீங்க நான் லவ் tension மேரேஜ் ஆயிட்டேன். அரேஞ்ச் சரி மேரேஜ்? அதெல்லாம் நான் அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இருக்குங்க. சொல்லணும்? சரி உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா இல்லையா? எனக்கு நான் சிங்கிள். நான் மேரேஜ் ஆகல. அதுக்காக அப்ப வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அப்ப உங்களுமே அழகா உங்களுக்கு கிடைக்குமா? எதுக்கு நீங்க யார வேணாலும் பாத்துக்கோங்க. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் இதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப அழகா என்ன பண்ண இருக்கீங்க. போறீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல இருந்த கல்யாணம் ஆனாலும் லவ் பண்ணலான்னு ஒரு எண்ணம் எனக்கு. நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல. சென்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு புத்திதான்றது உங்களுக்கு தெரியாதா? ஏதோ உலகிட்டு தெரியும். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. இவங்களாலதான். அவங்கதான் யாருன்னு தெரியலன்றாங்க. அவங்களால அவங்க வந்து என் செல்லம் பயப்படுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கு பயப்படணும் அவங்க? அவங்க இந்த மூஞ்சில இருந்தா பயப்படலாம் செய்வாங்க. ஏன் வந்து இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல? மூஞ்சி பயப்படலாம் செய்வாங்க. உங்களை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. நாங்க அழகா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க மேரேஜ் ஆயிட்டுன்றாங்க. அவங்கள்ட்ட எப்படி நீங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? சரி நீ யாரு?
சரி ஒரு நிமிஷம் நான் public தான். நீங்க கை வைக்கிறீங்க உங்களுக்கு கை இல்ல, நான் public நீங்க தான். கை வச்சு பேசுறீங்க கை வச்சு நான் பப்ளிக் தான் என் கேட்க கூடாதா பப்ளிக் அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னா நான் இதுல வந்திருக்க மாட்டேன். சரி அவங்க தெரியல போற வர போன போட்டு நீ கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க நான் கேட்க தான் செய்வோம். நாங்க 2 நாளுக்கு முன்னாடி பூம்பு வரைக்கும் ஏங்க இல்லன்றாங்களா அவங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க இல்ல, டென்ஷன் பண்ணிருந்தீங்க கடுப்பாயிடும் சொல்லிட்டேன் அப்புறம் இல்லன்னா அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? அப்புறம் எப்படி என்ன சொல்லுவாங்க? ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட என்ன ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது என்ன சர்ஜரி பண்ணி ஒட்டியா வச்சிருக்காங்க ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஹார்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் லவ் பண்றேன். இந்த மூஞ்சி இந்த மூஞ்சி போ சொல்லுங்க, நம்ம தனியா பேசுவோம். ஏங்க நீங்க போங்க ஃபர்ஸ்ட் சரியா நீங்க போங்க எங்களுக்கு போக தெரியும் நீங்க போங்க. நான் தேவதையை விட்டு போக மாட்டேன். நம்ம போலீஸ்க்கு தான் கால் பண்ற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? போலீஸ் கால் கால் பண்ற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? நீங்க போலீஸ்ல கால் பண்ணிக்கிட்டு இல்ல இவர் மனநலம் பாதிக்கப்பட்டாரு. இது பைத்தியார் ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போங்க. நிம்மதியா காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தனே வெளியில வந்த இடத்துக்கு இந்த மூஞ்சி கிட்ட வந்து சண்டை வாங்கி நானும் இந்த மூஞ்சி இல்ல, இந்த மூஞ்சி வந்தவங்க இப்ப 2 பேரும் சண்டை அதிகமாகுது. இந்த மூஞ்சி நவர சொல்லுங்க. அவங்க சொன்னதுனால கிளம்புறான். அவங்கதான் கல்யாணம் ஆயிட்டு நீ யாருன்னு கிளம்ப சொல்றா. அவங்கலாம் எதுக்கு கிளம்ப சொல்லணும் எனக்காக தான் அவங்க வந்திருக்காங்க எதுக்கு கிளம்ப சொல்லணும் நானு நம்ம தனியா பேசி நீங்க கிளம்ப சொல்லுங்க. கடுப்பேத்தாதீங்க வெயில்ல வச்சுட்டு சும்மா கடுப்பேத்தாதீங்க தனியா நீங்க பேசி என்ன பண்ண போறீங்க? அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்களா? லவ் சமையரா லவ்வர் ஸ்கூல்ல 1000 இருக்கும். நீங்க ஆயிரம் இருக்குன்னா அவங்க லவ் பண்ணணும்னு சொன்னா நான் வெளில போயிடுறேன். நீ சொல்லுங்க. அவங்களாம் தெரியும். சொல்றேன் நானு அவங்களாம் யாருமே நம்ப முடியாதுன்னு தெரியலன்றாங்களா? சொல்றேனே நீங்க யாருனே தெரியலன்றேன் தெரியலன்னாலும் நீங்க மட்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சின்சியரா லவ் பண்றேன், கடைசியா சொல்றேன். நீங்க மட்டும்தான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு அடிக்கட்டுமா? உங்களுக்காக நீங்க நேரம் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? அவங்க தெரியலன்றாங்களா? அப்புறம் நீ பேசி பேசி என்ன பண்ண? உங்களுக்கு ஒரு அடிக்கட்டுமா? தலைமையில ஒரு கட்டுமா? சாகசம் பண்ண முடியல? உங்களை வச்சு சகசம் அவங்க பண்ணலாம். ஒத்துக்க மாட்டாங்களா? அவங்க மேரேஜ் ஆயிட்டா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? என்னது நான் மேரேஜ் ஆனா அவட்டு தேவதைக்கு மேரேஜ் ஆனா அவட்டு போடுங்க. அவங்க தான் ஒத்துக்கலையே அப்புறம் ஏன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரச்சனை பண்ணலங்க. நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசமா நான் அவளை ஃபாலோ பண்றேன். தெரியாதாங்க உங்களுக்கு எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உன் டார்ச்சர் அவங்க பண்ணல. கோயிலுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்லாம் கூப்பிடுவாங்க. போலீஸ கூப்பிடுவா நான் சின்சியரா லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா இல்லையா? நான் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா முத உங்களுக்கு தெரியலீங்க. தெரியாம எப்படி 6 மாசம் என்ன ஃபாலோ பண்ணேன்னு 6 மாசமா உன் ஃப்ரெண்ட்ஸோட கோயில் போய் நீங்க எப்படி என்ன ஃபாலோ உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ண முடியும் நீங்க அது என்ன இந்த தெரியாத ஒரு பொண்ணை எப்படி பப்ளிக்ல நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன பேச உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அவங்கள்ட்ட ஏன் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க பேசிட்டு இருக்கோம் அதுக்கு பதில் நீங்க சொல்லல சரியா அதுக்கு பதில் நீங்க சொல்லல நான் என் தேவதைகிட்ட பேசிட்டு நீங்க தேவகிட்ட பேசிட்டு என்ன பிரச்சனை கரும்பு போது நீங்க தடுவுடுங்க யாரு? பரவாயில்ல நீங்க தான் சேஃப்டி வாங்க மாதிரி இருக்கீங்க அழகா. நீங்க அதனால நீங்க பேசலான்றீங்களா? கரும்பு எடுப்பு நீங்க யார் பேசிட்டு நீங்க யாருன்னு நாங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க இல்ல உள்ளே ஒரு பைத்தியம் இங்கதான் இருக்கு. சேர்த்து ஏய், நானே ஹாஸ்பிடல்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அப்படியா? போய் வேணா விட்டு இதே மாதிரி பைத்தியம் நிறைய இருக்கும் போல ஐயோ இருக்கு. இங்க அங்க பைத்தியம் தான். பேர் எல்லாம் போய் இறக்கி விட்டு போறாங்க. பைத்தியம் தான். நீங்க மேல பைத்தியம். அவங்க தெரியல கடுப்பாய் நான் கை வச்சுற மாதிரி ஆக்கிட்டாங்க கை வைங்க, செல்லமா கை வைங்க. அப்ப கை மேல அரைஞ்சிடுவேன் பாத்துக்கோங்க கை மேல போடாத கை வைங்க. கை வைங்க. அப்ப கோவத்துல கோவத்துல விட அம்மா இருப்பாங்க. பாத்தீங்களா? தெரியலன்றாங்க. அப்புறம் திருப்பி நீங்க தேவை அவங்க அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. வந்து இதா இருப்பான். இன்னும் யாருக்கு போனாங்க? நீங்க போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதா இதுக்கப்புறம் போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியது.